முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள். நீங்க முதல்ல தேவ சமூகத்துல தான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். தேவனை தேடும் பொழுது நிச்சயமா கர்த்தர் அதை நடத்த நல்லவராக இருக்கிறார். நமக்கு மார்னிங் எழுந்து ப்ரே பண்றதே மறந்து போச்சு. இந்த நாட்கள்ல மெசேஜ் அனுப்புறதும், மெசேஜ் கேட்கறதும், மற்றவங்களோட பேசுறதும், சேட் பண்றதும், இதுவே நமக்கு சரியா இருக்கு. நம்ம உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்போம். ஒரு இன்டர்வியூக்கு போறோம், ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். அந்த காரியத்துக்கு போறதுக்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம காடோட உட்கார்ந்து பேசுவோன்றதே இல்லை. சில நேரங்கள்ல அந்த எண்ணமே வராம போயிடுது. பாருங்க, உண்மையாலுமே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நிலைச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவ சமூகத்துல தினந்தோறும் முதலாவது அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்போதுதான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். நீங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு கடைசியா கர்த்தரிடத்துல வந்தீங்கன்னா எதுக்குமே முடிவு வராது. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு முறை நியாயாதிபதிகளை விதமாய் வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பு செய்கிறார்கள். அப்போது அந்த இடத்துல பாராக் என்ற ராஜா தெபோராலை பார்த்து சொல்லுவாங்க, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க எங்களோடு கூட நீங்க வரணும், நீங்க எங்களோடு வந்தாதான் நாங்க யுத்தத்துல ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் யுத்தத்தின் காரியத்தை பேசுகிறாரு. அப்ப அவர் பேசுறப்ப அவர் சொல்லுகிறாரு, அதற்கு பாராக்கு, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல இவ்விதமா 8வது வசனத்துல சொல்லுகிறது, அதற்கு பாராக்கு, நீர் என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று அவர் திட்டமாய் அந்த ராஜா அந்த தீர்க்கதரிசியாக தெபோரால் இடத்துல பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் அங்க போறாங்க, ஜெயம் வருகிறது, அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம சும்மா தப்பு செய்றோம், நம்ம ஜனங்களும் தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க, அப்ப நம்ம இப்ப இந்த யுத்தத்துக்கு போகும்போது இந்த பாவ கரையோடு போனா தோத்துருவோம், நல்லா தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிந்த அந்த அறிவு இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இவர் தெபோராலாகிய அந்த அம்மா கிட்ட போய் இந்த வார்த்தை சொல்லும்போது அவங்க சொல்லுகிறாங்க, நீங்க போ, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், இல்ல நீங்க வந்தாதான் ஆச்சுன்னு. அப்ப சேர்ந்து போகும்போது மிகப்பெரிய ஜெயத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அன்பு பிள்ளையே, நீ எங்கே போனாலும் உண்மையாகவே தேவ சமூகத்தையும் தேவ ராஜ்யத்தையும் தேடினாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நாட்கள்ல தினந்தோறும் ஒரு நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கீழே விழுந்துடுறோம், பாவத்துல விழுந்துடுறோம். கேட்டா அதுக்கு சாக்க வேற யாரையாவது சொல்றோம், அவங்க இருந்தாங்க அதனால இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அவங்க பண்ணாங்க அதனால இதை செஞ்சுட்டேன், இவங்க இதை நீ இந்த பாக்க யூஸ் பண்ணுனாங்க அதனால சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சிகரெட் அதனால சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சும்மா நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாவத்தை உலகத்தாரோடு இணையும் பொழுது, உலகத்தாரோடு சேரும் பொழுது இதுல தள்ளப்படுகிறது. நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்வதற்கு போகும்போது அப்படியே போனீங்கன்னா உண்மையாக ஜெயம் கிடைக்காது. தேவனை தேடும் பொழுது நிச்சயமாகவே அது ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னித்து தேவ சமூகத்தில் நீ கடந்து வரும்போது, முதன்மையாய் தேவனை நீங்கள் தேடும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.